நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் சார். நமக்கான கூட்டம் நம்மளை பார்ப்பா. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். விடைத்தாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் வந்து நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கோம், பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் அப்போது இருக்க தப்புகள் குறைஞ்சிட்ருக்கு. பட் இன்றைக்கி என்னென்னா எல்லா இடத்துலையும் நடந்துகிட்ருக்கு. பட் நிறைய பெண்கள் இது வந்து ஓப்பன் அப்பாக இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் வராங்க, அந்த மீட்டூன் பிரச்சனையில் கொண்டு வராங்க. நம்ம ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கும் 2 பெண் குழந்தைகள் தான். பட் எல்லாருக்குமே அந்த பெண் குழந்தைகள் இருந்தாலும் இந்த வேலை எல்லா டிபார்ட்மெண்ட்லும் இந்த தவறுகள் நடந்துகிட்ருக்கு. பஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, எங்கேயும் இந்த பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்குது. அது தவிர்க்க முடியுமான்னு தெரில. ஓப்பன் அப்பாக நம்ம தைரியமாக பேசுகிறோம். இன்றைக்கி பெண்களுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தியாகிடுச்சு. அவங்க ஓப்பன் அப்பாக கொண்டு வரணும். குற்றங்களை வந்து தவிர்க்க முடியாது, குறைக்கப்படலாம். அப்படி தான் ஒரு படம் வந்து வந்துச்சு. ஆக்சுவலாக டெல்லியிலலாம் இந்த மாதிரி ரெட் லைட் ஏரியா வந்துட்டுருச்சு. அப்போ குறைகள், கல்கட்டாலெலாம் குறைகள் வந்து தவறுகள் குறைக்கப்படும். ஸோ அது மாதிரி விஷயங்கள் வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக நடக்காது. கண்டிப்பாக நம்ம கல்ச்சர் வந்து அதை அந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்காது, கொண்டு வரப்பட முடியாது. ஓப்பனப்பாக பெண்கள் கொண்டு வரதும், ஓப்பனப்பாக சொல்கிறதுல அந்த குறைகள் வந்து இப்போ இருக்க ட்ரெண்டில் வந்து தைரியமாக வராங்க. ஓப்பனப்பாக இருக்கல ஸ்கூல்ஸில் வந்து செக்ஸ் எஜுகேஷன் வந்து அந்த செக்ஸுன்ற வார்த்தை சொன்னாலே நிறைய பேர் வந்து முகத்தை சுளிக்கிற மாதிரி இருக்காங்க. இது மாதிரி படங்கள் பார்க்கும்போது அதெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் சின்ன குழந்தைலேருந்து அந்த பேட் டச் குட் டச் எல்லாம் இப்போ ஜனநாயகம் வரப்போகிற விஜய் சாரோட படமே அதோட மெயின் கருத்து அதுதான். அந்த குட் டச் பேட் டச் தான். அந்த தெலுங்கு படம் பாலையா சார் பண்ணதில் அது ஸ்கூல்ஸில் எவ்வளோ ஸ்கூல்ஸில் அந்த எஜுகேஷன்ஸ் வந்து கொண்டு போய் பெனிட்ரேட் பண்ணுறாங்களோ அதில் தவறுகள் வந்து குறைக்கப்படும். ஆனால் அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லேயும் இந்த விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. பட் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணணும். சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா உட்கார வைக்கணும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் மடியில் உட்காரக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது அப்பா மடியாக இருந்தாலுமே தவறு தான். பட் அந்த சென்சிட்டிவான விஷயத்த குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணணும். அது எல்லா அப்பா பேரண்ட்ஸாக இருக்க நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டேஜில் வந்து அது வந்து குழந்தைங்களோட மைண்டில் அது பண்ணணும். குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் எதுன்றது சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப அவசியம். இண்டிவிஜுவலாக ஒரு 6 வயசு குழந்தை இல்லை, 5 வயசு குழந்தைலேருந்து அதை நீங்கள் ஃபீட் பண்ணணும். அது தவறான விஷயமே கிடையாது. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கற்றுக்கணும். அப்போ தான் அந்த பேரண்ட்ஸாக இருக்கும்போது குழந்தைங்க தனியாக இண்டிவிஜுவலாக சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணி வந்து ஓப்பன் அப் அவங்ககிட்ட சொல்லுவாங்க. அது நிறைய பேர் பண்ணுறாங்க ஸ்கூல்ஸ்லையும். கார்த்திக் பற்றி சொல்லணும்னா, சமீபத்தில் நான் மீட் பண்ணேன் கார்த்திகை. மீட் பண்ணி சரி ஷார்ட் ஃபிலிம் ஒன்று விடைத்தாள் இன்விடேஷன் நல்லா இருந்துச்சு சொன்னார். பட் என்ன ஒரு புதுசாக, ஆனால் அந்த ஒரு காலகட்டம் குறைஞ்சிச்சு ஷார்ட் ஃபிலிம்து. கார்த்திக் சுப்ராஜ் சார்லாம் பண்ணும்போது இருந்துச்சு. அது இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. நல்ல கண்டென்ட் எடுத்திருக்காங்க. நடித்த தீபாக்கும் சரி, நேத்ரன் தீபா அவங்களும், அப்புறம் அந்த மெயின் கேரக்டர்ஸ் பண்ண அவங்க பேர் எனக்கு சரியாக தெரியல, சிந்துஜா, ஜீவிதா, இன்னொரு குட்டி பாப்பா. ஓகே, 3 பேருமே 3 கேரக்டரும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபீமேல் சென்ட்ரிக்காக இருந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஆஃபீஸில் ப்ளே பண்ண அவங்களும் சரி, ஸ்கூல்ஸில் ப்ளே பண்ண அந்த கேரக்டர் ப்ளே பண்ண ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணாங்க. என்னென்னா ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கும், ஒரு குறைகள் இருக்கும். கேமரா, மியூசிக், நடித்தவங்க யாராவது இருக்கும். எல்லாமே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரேமில். அழகான காஸ்டிங், நல்ல மியூசிக், நல்ல கட்ஸ், எமோஷனை சூப்பராக சொல்லியிருந்தார் டைரக்டர். எனக்கு தெரிஞ்சு கூட சீக்கிரம் நீங்கள் இதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணாமல் அடுத்த படத்துக்கு பண்ணலாம். நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உண்மையால். இது ஷார்ட் ஃபிலிம் கணக்கில் எனக்கு தெரியல. ஆக்சுவலாக டக்குன்னு ஆரம்பிச்சு டக்குன்னு முடிஞ்சிச்சு. ரொம்ப இன்டென்சிவான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் கார்த்திக். ரொம்ப நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஹீரோனோட டேட்டா வாங்கிட்டு அடுத்த ஃபீமேல் சென்ட்ரிக்காக சரியான கதையை பிடிங்க. வாழ்த்துக்கள். வாய்ப்பில் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அன்பேஷன். தேங்க்யூ பிரஜின் சார். அவர் சொன்ன மாதிரி நம்ம என்னதான் குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக ட்ராவல். நான் வந்து இந்த ஜூன் ஆர்டிஸ்ட்லேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்து என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு. ஸோ அவன் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த விடைத்தாள் எனக்கு வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்கும்போது கண்டிப்பாக டெஃபினட்டாக நான் இருப்பேன்னு சொன்னேன். அதே மாதிரி இங்கே வந்துட்டு அவனுக்காக நான் நிற்கிறேன் நான். அண்ட் விடைத்தாள் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக்கான ஒரு மூவி எடுத்து வச்சுருக்கான். அதாவது ஒரு பயங்கரமான ஒரு சென்சிட்டிவான மேட்டர் டச் பண்ணியிருக்கா போல். அதாவது எல்லாருமே தொடர பயப்படாம ஒரு விஷயந்தான் இது. ஆனால் அவன் வந்து கரெக்டாக சென்சிபிளாக அவன் ஹேண்டில் பண்ணியிருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அவன் ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக
அடுத்த ஸ்டெப்புக்கான போகிறதுக்கான விஷயம் எல்லாமே அவங்ககிட்ட ஸ்டஃப் எல்லாமே இருக்குது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கார்த்தி. அண்ட் சீக்கிரமாக நீ படம் பண்ண போகிற. அண்ட் எல்லாருக்குமே சூப்பராக ஒரு ஹிட்டு கூட தமிழ் இண்டஸ்ட்ரியில். சரியா? தேங்க்யூ.